What is your name? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ வந்து வீக்கெண்ட் வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே சாட்டர்டே எங்களுக்கு வந்து இங்கே வீக்கெண்ட்னாலே நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பேன். ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock இல்லைனா வந்து 5:15 அந்த மாதிரி எந்திரிப்பேன். அதனால் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் 8 மணி போல் தான் வந்து எந்திரிச்சேன். ஆனால் வந்து பெரிய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவள் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டா. காலையில் வந்து ஒரு 7 o'clock போலவே எந்திரிச்சிட்டா அவள். நேற்று வந்து கடைக்கு போயிட்டு எல்லாம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன். மட்டன் வந்து எப்பயுமே வாங்கிட்டு வந்த உடனே வந்து ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ அதை காலையில் இப்போ வந்து வேலையாக எடுத்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தண்ணியில் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சதுனால ரொம்ப கட்டியாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் சரியாயிரும். ஒரு 2 hours அப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பெரிய பொண்ணு வந்து காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டா. எப்பவுமே லீவ் நாளில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிருவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நான் எழுப்பிக்கிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாள். எந்திரிச்சு வந்து தண்ணி கூட குடிக்கல. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா க்ளே வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி க்ளேயில் வந்து அவளுக்கு பிடிச்ச அந்த கார்ட்டூன் கேரக்டர்லாம் வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பா. இதுதான் அவளோட வீட்டில் வந்து அவளோட வேலையே வந்து இதுதான். இதை வச்சு தான் வந்து விளையாடிட்டு இருப்பா. அதனால காலையில் எந்திரிச்சு வந்த உடனே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டைம் இருக்கிறது இல்லை. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஹோம் ஒர்க்கு அதுக்கப்புறம் 2 கிளாஸ் வேறு இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்குன்னு இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே இதை எடுத்து வச்சுட்டான். சின்ன பொண்ணு வந்து அவளை வந்து வீடியோவில் காமிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நானுன்னு சொல்லி அவளும் வந்து கேட்டுட்டு இருந்தான். அதனால வந்து அவளையும் வந்து இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பீட்ரூட் ஆப்பம் தான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வீக்கெண்டில் தான் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஏன்னா வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரி லீவ் நாளில் வந்து பசங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் ஆப்பம் தான் வந்து செஞ்சுட்ருக்கேன். காலையில் பொண்ணுக்கு வந்து ஹிந்தி கிளாஸும் இருக்குது 10:30க்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் வேகமாக தான் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பீட்ரூட் வந்து ஒரு பீட்ரூட் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் எடுக்கிற அந்த ஜூஸ் வந்து நல்லா கரெக்டாக திக்காக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காது. மாவும் வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளருக்குள்ளே தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எப்பயுமே ஆப்ப மாவில் வந்து கொஞ்சமாக வந்து சுகரும் வந்து போடுவேன். ஆனால் இன்றைக்கி பீட்ரூட் வந்து போட்டிருக்கிறதுனால நான் வந்து சுகர் வந்து போடல. ஏன்னா எப்படியும் வந்து கலர் வந்து நமக்கு அந்த பிங்க் கலரில் தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடலை. இதே நார்மல் ஒயிட் மாவுனா கொஞ்சம் சுகர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கலர் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் நமக்கு ஆப்பம் வந்து நல்லா கிடைக்கும். கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா. பசங்களும் வந்து இந்த ஆப்பம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பிங்க் கலரில் இருக்கிறதுனால பெரிய பொண்ணுக்கு வந்து இந்த ஆப்பம் ரொம்பவே பிடிக்கும் அவளுக்கு. நான் வந்து ஆப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் வந்து பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, அதுக்கப்புறம் 1/4 டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்து தான் வந்து அரைப்பேன். அதுக்கப்புறம் மாவு வந்து கொஞ்சம் எப்பவும் போல நல்லா கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஆப்பம் வந்து நல்லா வரும். பொண்ணு வந்து எப்பயுமே தோசை செய்யும் போதும் சரி, இந்த மாதிரி ஆப்பத்துக்கும் சரி எனக்கு வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, மிக்கி மவுஸ் தோசை, ஃபிஷ் தோசை அந்த மாதிரிலாம் வந்து கேட்பா. எனக்கு அந்த மாதிரிலாம் செய்ய தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது சும்மா ஏதாவது ஒரு பூ மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணி ஆப்பம் வந்து செஞ்சு கொடுத்தேன். ஆப்பத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து தேங்காய் பால் தான் வந்து வச்சுருக்கேன் நான். பொண்ணு கேட்ட இந்த ஃப்ளவர் ஆப்பமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து காய்கறிகள்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வந்து எடுத்தே வைக்கல, அப்படியே வந்து வச்சுட்டேன் நான். அதனால் இப்போ ஆப்பம் வந்து போட்டுக்கிட்டே வந்து இந்த வேலையை கொஞ்சம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா சைட் பை சைடு இந்த மாதிரி வேலை பார்த்தா தான் வந்து பண்ண முடியும். ஏன்னா வீக்கெண்ட்னா கொஞ்சம் சமையல் வேலை வேறு கொஞ்சம் ஸ்பெஷலாக வேறு செய்வோம் அப்படின்றதுனால வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே வந்து இந்த மாதிரி வேலையும் வந்து கொஞ்சம் பண்ணிப்பேன் நான். காய் வந்து ஏற்கனவே வாங்கிட்டு வந்திருந்தது கொஞ்சம் இருந்தது வீட்டில். அந்த பஜ்ஜி மிளகா, கேப்சிகம், மாங்காய், கேரட் அதெல்லாமே இருந்தது.
இருந்தது. பஜ்ஜி மிளகா வந்து ஒரு 2 வீக்ஸாவே இருக்கு. அது எப்போ செய்ய போறேன்னே தெரியல. சரி பொண்ணுக்கு வந்து ஃப்ளவர் தோசை போட்ட மாதிரி ஹஸ்பண்ட்க்கு வந்து ஏதாவது ஹார்டின்ல வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனா எனக்கு என்னமோ அந்த ஹார்டின் நாப்பத்த வந்து பார்த்தா மேல வந்து மினிமோஸ்க்கு 2 காது இருக்க மாதிரியே இருந்தது. கொஞ்சம் சொதப்பலா தான் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் வந்து ஆப்பம் போட்டு சாப்பிட்டுட்டு மீதி இருக்க காய்கறிகள்லாம் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, கோஸு, கொஞ்சமா வந்து பம்கின் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வாழைக்காய், நூக்கல், கொஞ்சம் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறமா வந்து முருங்கைக்கீரை கிடைச்சது. அதனால அது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏற்கனவே வீட்ல வந்து முடக்கத்தான் கீரை வந்து இருந்திருந்தது. ஸோ அதையும் வந்து கிளீன் பண்ணது ஏற்கனவே வச்சிருந்தேன் நானு. அதையும் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஃப்ரூட்ஸ் வந்து எப்போவுமே வாங்குற ஃப்ரூட்ஸ் தான் வந்து கொஞ்சம் எடுத்துப்பேன். ஏன்னா பசங்க முக்கியமா என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்களோ அது மட்டும் தான் நான் வந்து வாங்கிட்டு வருவேன். பசங்களுக்கு வந்து ஆப்பிள், பனானா, வாட்டர்மெலன் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து சீசன்றதுனால மாம்பழமும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் வந்து பொண்ணு வந்து சின்ன பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிடுவான்றதுனால அவளுக்கு அது வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து எப்பயுமே வந்து கிரேப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால கிரேப்ஸ் வாங்கியிருந்தேன். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து சீட்லெஸ் கிரேப்ஸ் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. பட் சீட்லெஸ் கிரேப்ஸ் தான் வந்து அங்கே இருந்தது அப்படின்றதுனால ரொம்ப நாளும் ஆச்சு வேற வாங்கி. அதனால நான் கொஞ்சம் அதை எடுத்துக்கிட்டேன் நானு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் இங்கே பாத்திரம்லாம் வந்து நைட்டு வந்து வாஷ் பண்ணதெல்லாம் இருந்தது. அதெல்லாமே இப்போ எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா, இப்போ யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் சும்மா கழுவிட்டு எனக்கு அங்கே வந்து வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு சிங்க்கில் கொஞ்சம் வந்து இப்போ டிஃபன் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே இருக்குது. அதையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து மட்டன் கழுவுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக அங்கே இடம் வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால எல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். மட்டன் வந்து 3ஆ வந்து பிரித்து வச்சுக்கிட்டேன். சூப்புக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் சுக்கா வந்து பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். சுக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போன்லெஸ்ஸாக வந்து எடுத்து வச்சுட்டேன். குழம்புக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளஷோட, எலும்போட அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். சூப்புக்கு வந்து ஃபுல்லாகவே எலும்பாக இருக்கிறதா பார்த்து கொஞ்சம் நல்லா பிரித்து வச்சுட்டேன். இப்போ மட்டன் வந்து சுக்காவுக்கு வந்து 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு, கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கேன். மீதி வந்து நம்ம அப்புறமா வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு, தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் வந்து சேர்க்க போறேன். அடுத்து வந்து அந்த மட்டன் சுக்காவுக்கு வந்து கொஞ்சம் மசாலா வந்து அரைச்சி தான் வந்து நம்ம போட போகிறோம். ஸ்பைசஸ் எல்லாமே வறுத்து அரைக்கணும். அதுக்கு வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா, அதுக்கப்புறமா வந்து 1 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 6 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், அதுக்கப்புறமா வந்து மிளகா வந்து 2 வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து 2 மிளகா வந்து வரமிளகா எடுத்திருக்கேன். அந்த வரமிளகா வந்து ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகும் நான் சேர்த்துருக்கேன். பசங்க வந்து ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 தான் சேர்த்துருக்கேன் நான். இது எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து சேர்த்து அரைச்சிடலாம். மட்டன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, 6 கேஷ்யூ வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். அப்புறமா தேங்காய் அதுவும் வந்து ரெடி பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இங்கே மட்டன் சுக்காவுக்கு வந்து குக்கரில் வந்து மட்டன் வேக வச்சு ரெடியாக இருக்குது.
வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச மட்டனை வந்து தண்ணியோட சேர்த்துக்கணும். அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணியோட சேர்த்துட்டு இப்போ நல்லா இதுலேயே வந்து கொஞ்சம் மட்டன் வந்து நல்லா குக் ஆகட்டும். தண்ணியும் வந்து நல்லா வந்து வத்தி வர்ற அளவுக்கு நல்லா பொறுமையாக அது வந்து குக் ஆகட்டும். இங்கே வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வீட்டில் அரைச்ச அந்த மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். அது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ரெட் சில்லி பவுடரும் தனியாத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும் தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டா அப்படின்ட்டு நான் எப்பயுமே வந்து தனியாத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வீட்டில் அரைச்சது நல்லா ஸ்மெல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும்தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சிருந்த இந்த முந்திரியை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்தாலும் நல்லா திக்காக வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடலாம். இங்கே கறியும் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம சேர்த்த மிளகாத்தூளும் வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருந்தா அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து எல்லாத்தையும் வந்து சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு அதுலேயே வந்து தண்ணியும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஊற்றி அலசிட்டு அதையும் வந்து நான் ஊற்றிட்டேன். நான் தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஆனால் இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆற நல்லா திக்காகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் தண்ணி வந்து தாராளமாக வந்து நீங்கள் ஊற்றியே நீங்கள் செய்யலாம். கடைசியாக வந்து உப்பு வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லி இலையும் வந்து சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி விசில் விட்டுற வேண்டியது தான். நான் வந்து 4 விசில் விட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே மட்டனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து வாங்குற மட்டனை பொறுத்து விசில் வந்து விட்டுக்கோங்க. இங்கே வந்து சுக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து வத்திருச்சு. நம்ம அரைச்ச அந்த பொடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நான் பொடி சேர்த்துக்க போகிறேன். அந்த மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்க்கக்கூடாது. ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்தா போதும். எனக்கு வந்து கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால நான் வந்து சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து நம்ம கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் சுக்கா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இங்கே குழம்புக்கும் வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து முட்டையும் வந்து நான் வேக வச்சுட்டேன். மீதி இருக்க முட்டையை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிடலாம். முட்டை வந்து நான் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து வாங்கிட்டு வருவாங்க. அவங்க ஆஃபீஸ் பக்கத்தில் கிடைக்கும். ஸோ அதனால் கம்மியாக தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த வாரம். மட்டன் குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வந்து நல்லா இன்னும் திக்காகும். அதனால் வந்து நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குழம்பு வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து கீ ரைஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன். கூடவே வந்து மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா, எக்கு வந்து பாயில் பண்ணி அதிலே வந்து அந்த மட்டன் சுக்காலேயே வந்து போட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பரட்டி விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து மட்டன் சூப்பு. லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock போல் பொண்ணோட ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்திருந்தது புக்ஸ் கொடுக்குறதா. சரி இன்றைக்கே போயிட்டு புக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃப்ரண்ட்டில் தான் உட்காரலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து சின்ன பொண்ணு வந்து என்னை விடலை. அதனால் வந்து பின்னாடியே வந்து உட்காந்துட்டேன். இது வந்து எங்கள் கார் கிடையாது. எங்கள் கார் வந்து சர்வீஸ்க்கு போயிருக்கு. ஸோ ஃப்ரெண்டோட கார் தான் வந்து வாங்கி இப்போ 2 நாளைக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூலுக்கு வந்து 4:30 போல் வந்து போயாச்சு. போயிட்டு அங்கே புக்ஸை வந்து வாங்கிட்டோம். கொஞ்சம் வந்து கூட்டம் இல்லாமல் காலியாக தான் இருந்தது. அங்கேயே வந்து புக்ஸும் வந்து வாங்கிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாங்கிட்டு அங்கே கொஞ்சம் வந்து எல்லா புக்ஸும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து மாரல் சயின்ஸ் புக்கு வந்து விட்டு இருந்தது. ஸோ அதையும் வந்து தனியாக வந்து போயிட்டு பே பண்ணி வாங்கியாச்சு. புக்கு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பசங்க வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே கேட்டுட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பாஸ்கின் ராபினில் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். 2 ஐஸ்கிரீம் வாங்கி நாங்கள் 4 பேருமே ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் கொஞ்சம் கார்லேயே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் வந்து போட்டிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. எப்பயுமே மட்டன் குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சேன் அப்படின்னா அவங்க வந்து சப்பாத்தி தான் அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு வந்து இட்லி, தோசை இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கும். மாவு இல்லை அப்படின்னா தான் நான் வந்து சப்பாத்தி போட்டுக்குவேன். ஹஸ்பண்ட் வந்து தோசை, இட்லியோட வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக வந்து கறி தோசையும் வந்து போட்டுக்கிட்டேன். தோசையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கறி குழம்பு வந்து செஞ்சிருந்தேன் இல்லையா மத்தியானம், அந்த குழம்பையும் மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மட்டன் சுக்கா வந்து கொஞ்சம் இருந்தது. அதனால் அதையும் வந்து நல்லா வந்து கையிலே வந்து கொஞ்சம் வந்து பிச்சு போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அந்த கரண்டியில் வந்து நல்லா நம்ம வந்து கொஞ்சம் அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அது தோசையோட வந்து நல்லா வந்து கொஞ்சம் ப்ரெஸ் ஆகிடும்.
மேலே வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், சீரகத்தூள் எல்லாமே வந்து தூவிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏற்கனவே வந்து குழம்பு சுக்காவும் நல்லா வந்து காரசாரமாக இருந்ததுனால நான் வந்து மிளகு வந்து போடலை. மேலே வந்து எப்பயுமே நான் மூடி வச்சிருவேன் இந்த மாதிரி. ரொம்ப டேஸ்டியான கறி தோசையும் வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த கறி தோசை வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து இந்த கறி தோசையோட இன்னும் ஒரு தோசை வந்து போட்டு சாப்பிட்டாச்சு. கறி தோசை போட்டதுக்கப்புறமா ஹஸ்பண்டும் வந்து பாதி வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இதை ஷேர் பண்ணி தான் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீக்கெண்டு எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சித்தூஸ் ஹோம் மேக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.